முருகப்பெருமானின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழா நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்தில் நக்கீரருக்கு சாப விமோசனம் கொடுக்க சுப்பிரமணிய சுவாமி தனது திருக்கரத்தில் உள்ள வேல் கொண்டு மலை மீது உள்ள பாறையில் கீறி கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை சுனையில் உருவாக்கிய நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையிலும் மழை வேண்டியும் கோயில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள தங்கவேல் மலைமேல் கொண்டு செல்லும் விழா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும். அந்த வகையில் மூலஸ்தானத்தில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள வேலுக்கு கிராமத்தினர் சார்பில் பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையடுத்து சுவாமியின் வேல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பொது பூஜை முடிந்து வேல் பல்லக்கில் வைத்து உலாவாக மலைமேல் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள குமரன் கரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நக்கீரர் சுனை தீர்த்தத்தின் மேல் மலைப்பாறையின் அடிவாரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, பஞ்சலிங்கம், நந்தி, சண்டிகேஸ்வரர், காலபைரவருக்கு அபிஷேகம் பூஜைகள் முடிந்த பின்பாக கோயில் சிவாச்சாரியார்கள் வேலை சுனை தீர்த்தத்தில் எடுத்துச் சென்று பால், சந்தனம், விபூதி உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்தனர். சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ முருகா சரணம் முருகா சரணம் கந்தா சரணம் கடம்பா சரணம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ யாமிருக்க பயமே என ஆட்கொண்ட குருவே ராஜயோகம் தருவே என ரட்சித்தருவே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ